ஹாய்ங்க. இது வந்துட்டு ஃப்ரைடே மார்னிங் எடுத்த விலாகுங்க. அன்றைக்கி வந்துட்டு ஒரு டேவே வந்துட்டு ஒரு 7 போல் ஸ்டார்ட் ஆச்சா. ஹஸ்பண்டுக்கு லன்ச் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் ரெடியாகி வந்துட்டேன். எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு ஃப்ரைடேனாலே ஆஸ் யூஷுவல் வந்து சாம்பாராக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நானும் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைஸை வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரைஸெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு பக்கம் ரைஸை வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பருப்பும் எடுத்துகிட்டு அதையும் வந்துட்டு வாஷ் பண்ணி ஒரு பக்கம் பருப்பும் வந்துட்டு வேக வச்சுட்டேங்க. நான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்துட்டு காய் எல்லாமே போட்டு அது ஒரு விசில் விட்டு எடுத்துப்பேன். எடுத்து அப்படி தாங்க நான் சாம்பார் வைப்பேன். அந்த மாதிரி வந்துட்டு பருப்பு வேக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு காய் எல்லாமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லோரும் சொல்லுவாங்கல்லங்க, நமக்கு வந்துட்டு ஒரு பொருள் ஈஸியாக கிடைக்கும் போதுட்டு அதோட அருமை நமக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தாங்க இந்த புளி. எப்போவுமே வந்து அம்மா வந்துட்டு அங்கே வில்லேஜ்லேருந்து வாங்கி கொடுத்துருவாங்க. நான் வந்துட்டு எனக்கு வாங்கி வச்சுருவாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவேன். இந்த டைமும் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன். அம்மாவும் கொஞ்சம் தான் வாங்கியிருப்பாங்க போல், தீர்ந்து போச்சு. சரி கடையில் வாங்கிக்கலான்னு கேட்டால் 1/4 கிலோவே வந்து எங்கள் ஏரியாவில் உள்ள கடையில் வந்துட்டு 80 ரூபா சொன்னாங்க. சரி பக்கத்து தெருவில் உள்ள கடையில் கேட்டால் அங்கே வந்துட்டு 1/4 கிலோ புளியே வந்துட்டு 45 ரூபா சொன்னாங்கங்க. ஊர்லலாம் வந்துட்டு ஒரு கிலோவே 80 ரூபா. 80 ரூபாய்க்கு கம்மியாக தான் வாங்குவோம். எனக்கு வந்துட்டு ரேட்டை கேட்டவுமே பக்குன்னு ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது, வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி வாங்கிட்டுருக்கேன். இந்த சம்மரில் தான் கொஞ்சம் நிறைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பாரும் வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டு வாழைக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தாளிச்சிட்டேன். சாம்பாரும் தாளிச்சிட்டு ரைஸு, வாழைக்காய் வறுவல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணியிருந்தேன்னா சாம்பார், அதுக்கப்புறம் சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைக்காய் வறுவல் இதாங்க மெனு இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கும் லன்ச்லாமும் அவங்களுக்கும் பேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங்க்கு வந்துட்டு இன்றைக்கி ஒன்றும் பெருசாக பண்ணலங்க. தோசை தான். தோசை அதுக்கப்புறம் வந்துட்டு அது கூடவே சாம்பார் பண்ணியிருந்தேன்ல அதுவும் வச்சு கொடுத்துட்டேன். எப்போவுமே வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு வீக் டேஸ்லலாம் வந்து கொஞ்சம் வந்துட்டு மார்னிங் டிஃபன் வந்து கொஞ்சம் மினிமலாக தாங்க இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். ஒன்று தோசையாக இருக்கும், இல்லை இட்லியாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு சாதமே கொடுத்துருவேன். ஹஸ்பண்ட் சாப்பிட்டு போயிடுவாங்க. எப்போவுமே வந்துட்டு இந்த வீக்கெண்டில் தான் வந்துட்டு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது நல்லா பண்ணித்தரலாம் அப்படின்னு தோணும். இந்த டைமில் நமக்கு டைமே இருக்காதா வீக் டேஸ்லலாம், அதனால் ஏதாவது சிம்பிளாக தான் பண்ணி தருவேன். அதுக்கப்புறம் தோசையும் ரெடி ஆகிடுச்சா, எடுத்துகிட்டு போயிட்டு ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க விலாகு. நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம். பாய். என்னோடய விலாக் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.